அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஏகே எஜுகேஷன். நம்ம வந்து கண்டினியூஸாக த இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி த ஹிந்து சாட்டர்டே ஜனவரி 28, 2023 சென்னை எடிஷனை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். இங்கே டெல்லி எடிஷன் தான் கொடுத்துருக்கேன், பட் பெருசாக ஒன்றும் நியூஸ் டிஃப்ரென்ஸ் இல்லை, எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கான நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போகலாம். ஸோ நியூஸ் அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நியூஸ் அனாலிசிஸோட நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி இந்த நியூஸ் அனாலிசிஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் நம்ம பார்த்தோன்னா, இந்தியா சென்ஸ் நோட்டீஸ் டு பாகிஸ்தான் டு அமெண்ட் 1960 இண்டஸ் பேக்ட் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது தெரியணும். ஓகேங்களா? ரெண்டு பேருக்கும் வந்து இந்த இண்டஸ் நதியில் ஏற்பட்ட ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுது. இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் நெதர்லாண்ட்ஸ்க்கு போயிருக்கு. அதாவது ஹேகில் வந்து இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இருக்குது. ஸோ இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் வந்து பாகிஸ்தான் முறையிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா, நம்ம வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதா வந்து அவங்க முறையிட்டிருக்காங்க. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் சேனல், அதாவது நம்ம சைடில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி இருந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நம்ம சைட்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ் ரிவரை பற்றி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து இந்த நியூஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நம்ம இப்போ இண்டஸ் ரிவரை பற்றி பார்க்கலாம். இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இண்டஸ் கூட இன்னொரு 5 ரிவர் வந்து சேர்ந்து அதை இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிச்சிருக்கோம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, இந்த இண்டஸ் ரிவர் சிஸ்டம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிவர் இந்தியாவுக்கு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த காஷ்மீர், இந்த ஹிமாலயன் ரீஜனை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எங்கே உருவாகுது அப்படிங்கிறப்போ மவுண்ட் கைலாஷ். ஓகேங்களா? ஸோ அந்த மலையிலேருந்து உருவாகி ஆல்மோஸ்ட் பாருங்கள், இண்டஸ் வந்து அப்படியே இந்தியா வழியாக பாகிஸ்தானுக்கு போகுது. ஓகேங்களா? ஃபைனலாக வந்து அரேபியன் சீல ஜாயின் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு தெரியணும். ஸோ அரேபியன் சீல ட்ரெயின் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதோட ட்ரைபியூட்ரிஸ் கிளியராக இருக்கணும். ஸோ இந்த ட்ரைபியூட்ரிஸ், அதாவது மெயின் ட்ரைபியூட்ரிஸ் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ட்ரைபியூட்ரிஸ் இருக்குது. ஷியோக் அப்படின்னு சொல்லுவோம். ஷியோக்கோட ஒரு ட்ரைபியூட்ரி பார்த்தோம் அப்படின்னா நுப்ரா ரிவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, கில்கித் ரிவர், ஹன்சா அப்படின்ற ஒரு ரிவரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தனியாக, அதாவது மற்ற ட்ரைபியூட்ரிஸோட இது ஒரு சின்ன ட்ரைபியூட்ரிஸாக இருக்குது. அடுத்து சஸ்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரைபியூட்ரிஸும் இருக்குது. ஓகேங்களா? சுரு, ஜஸ்கர். ஸோ இதில் எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்படி போகிறதுனால இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஜீலம், செனாப். ஓகேங்களா? ஜீலம், செனாப், ரவி, பயாஸ் பாருங்க. ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது இண்டஸ் ரிவர் சிஸ்டமில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது என்ன பண்ணுது, இந்தியாவிலே வந்து சட்லஜ் கூட சேர்ந்துருது. ஓகேங்களா? ஸோ இதுவும் கிளியராக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சட்லஜும் இண்டஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கு வெளியே ஆரிஜினேட் ஆகுது. மற்ற எல்லா ரிவரும் வந்து இந்தியாவிலே ஆரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிஷான் கங்கா அப்படிங்கிற ஒரு ரிவர் இருக்குது. ஸோ இது மேலே தான் இப்போ இஷ்யூவே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து இது மாதிரி பீர் பஞ்சல் ரேஞ்சு, இந்த ரேஞ்செல்லாம் வந்து நம்ம தனியாக படிப்போம் மேப்பை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் பிரித்து விட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில ரிவர்ஸ் வந்து பாகிஸ்தானுக்கு மொத்த கண்ட்ரோலும், சில ரிவர்ஸை பார்த்தோம், அதாவது 3 பிரிச்சிருக்காங்க. நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா, இந்த இண்டஸ் ரிவரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சிஆர்டி வந்து பெஸ்ட் சோர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, என்சிஆர்டியில் உங்களுக்கு இந்த சாப்டர் இருக்கும், ரிவர் சிஸ்டம், அதில் வந்து உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ரிவர் சிஸ்டமை பற்றி, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நியூஸில் வருவோம், கிளியர் ஆகும். ஸோ இண்டஸ் ரிவர் பேசின் நான் சொன்ன மாதிரி இண்டஸ், ஜீலம், செனாபு, ரவி, பயாஸ், சட்லஜ். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து 6 ரிவர் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதை இண்டஸ் ரிவர் பேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், டிபெட்லேருந்து ஆரிஜினேட் ஆகி ஹிமாலயன் வழியாக
பாஸ் ஆகி ஃபைனலாக வந்து பாகிஸ்தானில் வந்து சவுத் ஆஃப் கராச்சி எண்ட் 1947 லைன் ஆஃப் பார்ட்டிஷன். ஓகேங்களா. ஸோ என்னாச்சு, நம்ம இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்ட்டிஷனில் போச்சு. அப்படி போகிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இண்டஸ் ரிவர் ஷேரிங்கும் வந்து பிரச்சனைக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி 2 கண்ட்ரி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதுக்கேற்ற மாதிரி மே 1948 இன்டர் டாமினன் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 1951 பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்ட்ராப் ஆஃப் த வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் போத் த கண்ட்ரிஸ் அப்ளை டு த வேர்ல்டு பேங்கிங். ஸோ அதாவது 1948 கொண்டு வந்தாங்க. ஆனால் அது அந்த அக்ரிமெண்ட் பெருசாக இம்பேக்ட் பண்ணல. ஓகேங்களா. ஸோ 1951 2 பேரும் அப்ரோச் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்கை, அதாவது ஃபண்டிங்காக. அந்த டைமில் வேர்ல்டு பேங்க் என்ன நினச்சிச்சு, இந்த டிஸ்பியூட்டை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு டைம் அப்படின்ட்டு 1960 என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து சைன் பண்ணது யார் அப்படின்னா அந்த டைமில் நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் அடுத்த பிரசிடென்ட் ஆஃப் பாகிஸ்தான் அயூப் கான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்ட் பேங்க் WAB இலிஃப் அவங்கள வந்து மீடியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா 2 தரப்புக்கும் வந்து அவர் வந்து இந்த அக்ரிமெண்ட் அவர் முன்னிலையில் சைன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோட ப்ரொவிஷன்ஸ் கிளியராக புரியணும். ஸோ இதை வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது இந்தியாவுக்கு 3 ரிவர், பாகிஸ்தானுக்கு 3 ரிவர், 3 வெஸ்டர்ன் ரிவர்ஸ் இண்டஸ், செனாப், ஜீலம். ஸோ நம்ம வந்து இப்போ மேப்பில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டஸு, செனாபு, ஜீலமு. ஓகேங்களா. ஸோ இண்டஸு, ஜீலமு, செனாபு 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பாகிஸ்தானுக்கு போகுது ஃபார் அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து அதை வந்து ரொம்ப, அதாவது என்ன அப்படின்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்து என்ன புரியணும் அப்படின்னா ரவி பயஸ் சட்லஜ். ஸோ அதாவது இண்டஸ், சீலம், ஜெனாப் நான் சொன்னேன். ரவி பயஸ் சட்லஜ் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஈவன் தோ இண்டஸ், செனாப், ஜீலம் வந்து பாகிஸ்தானுக்கு முழுசாக கொடுத்துருந்தாலும் அது வந்து நம்ம இந்தியா வழியாகவும் பாஸ் ஆகுது. அதனால இந்தியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதாவது பாகிஸ்தானுக்கு ரைட் இருந்தாலும் அன்னெக்சர் சி ஆஃப் த IWT என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து விவசாயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா அன்னெக்சர் D என்ன சொல்லுது அப்படின்னா ரன் ஆஃப் த, அதாவது என்ன அப்படின்னா ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸை நம்ம உருவாக்கிக்கலாம், ஆனால் வந்து சில கட்டுப்பாடுகளோடு தான் நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை நம்ம வந்து அந்த கட்டுப்பாடுகள் அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பாகிஸ்தான் வந்து முறையிடலாம். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்மனெண்ட் இண்டஸ் கமிஷனும் உருவாக்குறதுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெர்மனெண்ட் இண்டஸ் கமிஷனும் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியில் வந்து உருவாக்கணும். அதாவது என்ன அப்படின்னா எப்படி வந்து ரிவர்ஸை ஷேர் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியே நடந்துட்டுருக்கா அப்படிங்கிறதுலாம் அந்த கமிஷன் வந்து பார்ப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா ட்ரீட்டி ஆல்சோ அலோஸ் பாகிஸ்தான் டு ரைஸ் அப்ஜெக்ஷன். ஆல்ரெடி சொன்ன ஒருவேளை நம்ம வயலேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ரைஸ் பண்ணலாம். அடுத்து இதில் வந்து மினிமம் ஸ்டோரேஜ் லெவல் ஆன் வெஸ்டர்ன் ரிவர்ஸ். அதாவது நமக்கு வெஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வெஸ்டர்ன் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு சொன்ன 3 ரிவர் என்னென்ன அப்படின்னா இண்டஸ், ஜீலம், செனாப். இந்த 3 ஞாபகம் இருக்கணும். மீனிங் இட் கேன் ஸ்டோர் அப் டு 3.75 MEF ஆஃப் வாட்டர் ஃபார் கன்சர்வேஷன் அண்ட் ஃப்ளட் ஸ்டோரேஜ் பர்பஸஸ். ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டெப் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இதில் உருவாக்கியிருக்காங்க. Questions on both sides can be resolved at the permanent commission or can be taken up at the intergovernmental level. ஸோ அதாவது இந்த மாதிரி பிரச்சனை வர்றப்போ 2 பேருக்குள்ள தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா. அதுதான் இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம். Unresolved questions or differences between the countries on water sharing such as technical differences, either side can approach World Bank to appoint a neutral expert committee. ஸோ இப்போ வேர்ல்டு பேங்க் தான் வந்து இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து உருவாக்குனாங்க. ஒருவேளை இந்த பிரச்சனைகள் வருது தீர்க்கவே முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வேர்ல்டு பேங்க்கை வந்து ஒரு நியூட்ரல் கமிட்டி வந்து உருவாக்க சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த நியூட்ரல் எக்ஸ்பர்ட் டிசிஷன்லையும் ஒத்துக்கல அப்படின்னா ஃபைனலாக எங்கே போகலாம், கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ இப்போ பாகிஸ்தான் எங்கே போயிருக்கு, கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ இதுக்கு தான் வந்து எப்போவுமே பேசிக்காக வந்து கிளியராக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கு என்ன அப்படின்னா நியூஸில் வந்து ஒரு கண்டினியூஷன் மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஸ்டாட்டிக்கில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு அப்டேஷன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, அப்டேட் ஆகிருக்கு, பாகிஸ்தான் வந்து போயிருக்கு, இல்லை டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம்தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ IWT டஸ் நாட் ஹாவ் a unilateral exit provision and is supposed to remain in force unless both the countries ratify another mutually agreed pact. ஓகேங்களா. ஸோ அதாவது என்ன அப்படின்னா
இது வந்து வெளியே போகிறதுக்கு வந்து எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா 2 பேரும் ராட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்போ நியூஸ்குள்ளே வரலாம். நியூஸை பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சென்ஸ் நோட்டீஸ் டு பாகிஸ்தான் டு அமெண்ட் 1960 இண்டஸ் பேக்ட். ஓகேங்களா? ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். அதாவது அமெண்ட் பண்ண சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து 62 இயர்ஸ் ஓல்டு, அதாவது 1960 கொண்டு வந்தாங்க. 62 வருஷம் ஆயிருக்கு. அதாவது ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் intransigence in resolving disputes over the Kishan Ganga and Ratel Hydro Power Projects both in Jammu and Kashmir. ஸோ உங்களுக்கு காட்டின கிஷான் கங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரேட்டல் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸில் வந்து சில பிரச்சனைகள் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதனால தான் இந்தியா வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் இப்போ வந்து இந்த கோர்ட்டுக்கு போயிருக்கு. அது வந்து அவங்களோட யூனிலேட்ரல் டிசிஷனாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாவை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்தியாவோட பிரச்சனை அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணணும், டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் மூலியமாக பண்ணியிருக்கணும். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சொல்லி போயிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஹேட் ரிட்டன் டு பாகிஸ்தான் ஆன் January 25 calling for modification to the treaty as per Article 12 of the IWT that deals with the final provision of the treaty. இதில் இருக்கக்கூடிய சில ட்ரீட்டி பிரகாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட் வந்து January 25 வந்து சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் த பாகிஸ்தான் கேஸ் அட் த பிகன் ஆன் ஃப்ரைடே வித் இந்தியா பாய்காட்டிங் த கோர்ட் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹியரிங் நடந்திருக்கு. ஆனால் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ பாகிஸ்தானுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க வித் ரெக்வஸ்ட் ஃபார் அ ரெஸ்பான்ஸ் வித்தின் 90 days இஸ் அ மேஜர் ஸ்டெப் அண்ட் குட் லீட் டு அன்ட்ராவலிங் அண்ட் ரீநெகோசியேஷன் ஆஃப் வாட்டர் ஸ்டேட். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது 90 நாளுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணணும். அவங்க அப்ளை அதாவது என்ன அப்படின்னா ரிப்ளை பண்ணணும். ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு வெல்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக தான் நியூட்ரல் எக்ஸ்பர்ட் அப்பாயிண்டட் பை த வேர்ல்டு பேங்க். ஸோ அதை பற்றி தான் எல்லாமே பேசியிருக்காங்க. இந்தியன் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா parallel processes instead of graded mechanism has led to a stalemate. ஓகேங்களா? adding that India was left with no choice but to demand that Pakistan come to the table of negotiate amendments to the ட்ரீட்டி. ஸோ அதாவது என்ன அப்படின்னா அந்த ட்ரீட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இஷ்யூவாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் இப்போ பாகிஸ்தானுக்கு ட்ரீட்டி அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்ட்டு ஆஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ண அதே ஸ்டாட்டிக் போர்ஷன் தான் இந்த சில பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா என்ன நடந்துச்சு, என்ன டிஸ்பியூட் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. இதில் வரக்கூடிய கீ பாயிண்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கிஷன் கங்கா எங்கே வருது, ரேட்டல் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் எங்கே வருது, இந்த மாதிரி ஜாகிரஃபி வைஸில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து இந்த மாதிரி ஆர்டிக்கல் எல்லாம் பேசுகிறப்போ வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த அளவுக்கு டீப்பாக போக மாட்டாங்க, பட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா எந்த டைமில் எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இஷ்யூ எப்போவுமே யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணாது. என்ன அப்படின்னா ப்ரிலிம்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 கண்ட்ரிக்கும் இருக்கிற இஷ்யூ இன்றைக்கி வேணால் இருக்கலாம், பட் இன்னும் கொஞ்ச நாளில் அது சரியாயிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் அதாவது என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி வந்து உங்களுக்கு பேசிக் தெரியுதா அப்படின்றதான் செக் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியாகிரஃபி வைஸாகவும் அதே மாதிரி இந்த அக்ரிமெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து எங்கெங்கே இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸை இந்தியா நைபர்ஹுட் ரிலேஷனில் இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து GS2ல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டை பற்றி பேசுகிறப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகும். இதை முடிச்சுட்டு அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். சீத்தா ப்ராஜெக்ட் டு பிரிங் இன் 12 பிக் கேட்ஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நமீபியாவிலேருந்து 8 சீத்தாவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தோம். அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் சீத்தா, அதாவது சீத்தாஸை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வர ஒரு முயற்சி. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி சில பேசிக் பாயிண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காலேருந்து போன வருஷமே பிளான் பண்ணியிருந்தாங்க, அதாவது இந்த மாதிரி சீத்தாஸை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா சில காரணங்களால், அதாவது என்ன அப்படின்னா அங்கே வச்சிருந்த சில இது வந்து என்ன அப்படின்னா சீத்தாஸ் வந்து ஃபிட்னஸை லூஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால என்ன ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் நமீபியாவிலேருந்து நம்ம 8 சீத்தாவை கொண்டு வந்தோம். இது வந்து ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா, சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து அந்த லாங் பெண்டிங் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 12 சீத்தாவை மத்திய பிரதேஷ் குனோ நேஷ்னல் பார்க்,
ஆல்ரெடி வந்து இந்த பார்க்குக்கு தான் வந்து இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் பிளானே வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்த 8வும் இங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விட்டுருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னா, இன்னுமே வந்து இந்த மாரி பேட்சா ஒரு 8லேருந்து 10 வருஷத்துக்குள்ள நெறைய சீத்தாஸ் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ சீத்தா வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டூ இந்தியா பை பிப்ரவரி எண்ட் அண்ட் இன்ட்ரோடியூஸ்ட் அட் த குனோ நேஷனல் பார்க் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னேன். அடுத்து வந்து வேர் சர்டிஃபிகேட், அதாவது என்ன அப்படின்னா, நமீபியாலேருந்து இதே சிமிலர் அக்ரீமெண்ட்ல கொண்டு வந்தோம். 12 கொண்டு வரப்போறோம். ஓகேங்களா? 8லேருந்து 10 வரைக்கும் இதே மாரி பேட்சா கொண்டு வரப்போறோம். இதுக்கு வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரு அக்ரீமெண்ட் மாரி சைன் பண்ணி, இந்த கோஆப்பரேஷன் பண்றதுக்கு இந்த சைன் பண்ணியிருக்காங்க. Cheetahs from South Africa were expected to arrive in India last year but were delayed as a final deal has been held up. ஸோ அதாவது போன வருஷமே வர வேண்டியது. ஆனால் சில காரணங்களால என்னாச்சு, ஹெல்ட் அப் ஆயிடுச்சு. அதில் நான் ஆல்ரெடி சொன்னேன், நிறைய வந்து ஃபிட்னஸை லூஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரீஇன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் மீன்ஸ் ரிலீசிங் இட் அன் ஏரியா வேர் இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் சர்வைவிங். அதாவது என்ன அப்படின்னா, குனோ நேஷனல் பார்க்கில் வந்து ஏன் குனோ நேஷனல் பார்க்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் பார்க் வந்து சீத்தாஸ்க்கு ஏற்ற மாதிரி கிராஸ்லேண்ட் ஹேபிட்டேட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கிராஸ்லேண்ட் ஹேபிட்டாட்ல தான் இந்த சீத்தா வந்து உயிர் வாழும். அந்த மாதிரி ஹேபிட்டாட்டை சூஸ் பண்ணி எல்லா கண்டிஷனும் ஃபேவரபுளாக இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் இந்த ரீஇன்ட்ரடக்ஷனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ், அதாவது உங்களுக்கு நல்லா தெரியணும், இந்த ஏஷியன் சீத்தா அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்தியாவில் 1952லேயே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி 1952லேயே எக்ஸ்டிங்க்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பயும் ப்ராஜெக்ட் சீத்தா அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அது பெருசா வந்து நடைமுறைக்கு வரல. அங்கருந்து நெகோசியேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் மூலியமா இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கன்சர்வேஷன் ஆஃப் சீத்தா வந்து ஒரு மாதிரி ப்ராஜெக்ட் டைகர் அப்படிங்கிறது ஆல்ரெடி இந்தியால இருந்த டைகர்ஸ் எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரு முயற்சி. இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் பிளான் அப்படிங்கிறது வேற இடத்துல இருந்து கொண்டு வருது. ஸோ இதுக்காக சீத்தா வந்து அழிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த டைம்ல வந்து அந்த சீத்தாவோட தோலை வந்து பெருசா வந்து ராஜாக்கள் ஆகட்டும், இல்ல வந்து அந்த டைம்ல இந்த கிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு என்ன அப்படின்னா மதிப்புன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ராயல்ட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு அந்த தோலை வந்து வீட்டில் வச்சிருந்தா ராயல்ட்டி அப்படின்ட்டு அதை நிறைய வந்து வேட்டையாடி இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அதோட ஹேபிட்டாட் வந்து அழிஞ்சுக்கிட்டே வந்த ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் பக்கு, கசேலு, ஹேரு இதை தான் சாப்பிடும். இதோட பாப்புலேஷனும் கம்மியானதும் ஒரு காரணம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, ரீஇன்ட்ரடக்ஷன் ஆக்ஷன் பிளான் வந்து வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, வைல்ட் லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 2 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம காமனா வந்து அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வாங்கி இதை டிரான்ஸ்லோகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுல வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் த அனிமல். ஸோ நம்ம என்ன டிரான்ஸ்லோகேட் பண்றோம் அப்படின்னா, 2 வகை இருக்கு, ஏஷியன் சீத்தா, ஆப்பிரிக்கன் சீத்தா. ஸோ ஆப்பிரிக்கன் சீத்தாவை தான் டிரான்ஸ்லோகேட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து இதுல என்டிசிஏ மீட்டிங் அப்படின்ட்டு நடந்திருக்கு. அதுல சில விஷயங்களை பேசியிருக்காங்க. இப்போ இது வந்து ஆக்சுவலா பழைய நியூஸ். ஸோ இங்க வந்து இது இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா, பழைய நியூஸை வந்து காப்பி பண்ணி போட்டதுனால உங்களுக்கு அப்படியே இருக்கு. ஸோ இப்போ இதுல நீங்க சிஏடிஎஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். இது வந்து டைகர் ரிசர்வ்ல வரும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சீத்தாவை பத்தி பார்க்கலாம். சீத்தா இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆஃப் த பிக் கேட் ஸ்பீசிஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இந்த பூனை வகை சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ பூனை வகை சேர்ந்ததுல இவன் என்ன அப்படின்னா டைகர், அதாவது புலி, சிங்கம் எல்லாமே பூனை வகை சேர்ந்தது. அதுல ரொம்ப பழசு அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சீத்தா தான். சீத்தா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் மேமல். ஓகேங்களா? ஸோ அதாவது வேகமா வந்து ஓடக்கூடியது. ஆப்பிரிக்காலையும் ஏஷியாலையும் நம்ம பார்ப்போம். ஆப்பிரிக்கன் சீத்தாவுக்கும் ஏஷியன் சீத்தாவுக்கும் சில டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். ஐயூசிஎன் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிரிக்கன் சீத்தா வல்னரபிளாக இருக்கு, ஏஷியாட்டிக் சீத்தா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டாக இருக்கு. சைட் ஸ்டேட்டஸ் வந்து அப்பெண்டிக்ஸ் 1ல இருக்கு, ஏஷியாட்டிக் சீத்தா வந்து அப்பெண்டிக்ஸ் 1. டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக வந்து 6500லேருந்து 7000 வரைக்கும் ஸ்பீசிஸ் அங்கே இருக்கு. இங்கே பாருங்க வெறும் 40லேருந்து 50 ஈரானில் மட்டும் இருக்கு. பிக்கர் இன் சைஸ் அஸ் கம்பேர் டு ஏஷியாட்டிக் சீத்தா. ஸோ ஏஷியாட்டிக் சீத்தாவை கம்பேர் பண்ணுறப்போ சைஸில் ரொம்ப பெருசு. இது வந்து ஆப்பிரிக்கன் சீத்தாவோட சின்னசு. அது மட்டும் இல்லாமல் பேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலர் அப்படின்னா அதோட நிறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டார்க்காக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறம் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரெட் ஐஸ், அடுத்து கேட் லைக் அப்பியரன்ஸ், பார்க்கறதுக்கு பூனை மாதிரியே இருக்கும். அந்த சீத்தா பாருங்க அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா பூனையோட ரிசம்பிள்ஸ் கிடையாது. இங்க ஆனால் இந்த சீத்தாவுக்கு அந்த ரிசம்பிளன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. இது என்ன அப்படின்னா, இந்த ரீஇன்ட்ரடக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறைய வாட்டி பிளான் போட்டது இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, மெயின்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம்.
நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். காஷ்மீர்ஸ் பாஷ்மினா ஷால்ஸ் கெட் நியூ ஏஜ் ஃப்ரெஞ்ச் டச் அப்படின்ட்டு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 10லேயே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா சேம் பேஜ்லேயே இருக்குது. நம்ம அந்த நியூஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் காஷ்மீர் பாஷ்மினா வூல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஷால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இதுக்கு ஜிஐ டேக் கிடச்சிருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்சு டச்சு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஞ்சு அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரி பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்சோட கல்ச்சரை நம்ம பார்க்கலாம். அந்த கல்ச்சரை வந்து இந்த பாஷ்மினா ஷாலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸை கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி என்ன அப்படின்னா இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது காஷ்மீரி ஷால்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 2 டெக்னிக்கை யூஸ் பண்ணி, ஒன்று வந்து லூம் ஓவன் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க அது தறி மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் கனி ஷால்ஸ் அண்ட் நீடல் எம்ப்ராய்டரி ஆர் சோஸ்னி ஷால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ த பேசிக் ஃபேப்ரிக் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ்: ஷாத்தூஷ், பாஷ்மினா, ராஃபல். ஓகேங்களா. ஸோ இந்த காஷ்மீரி ஷாலில் 3 வகை இருக்குது: ஷாத்தூஷ், பாஷ்மினா, ராஃபல் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம பாஷ்மினாவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா. அடுத்து இந்த ஷாத்தூஷ் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரிங்கு வழியாக பாஸ் பண்ணி இதை ரிங் ஷால் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது டிபேட்டியன் ஆன்டிலோப் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மான் வகையிலேருந்து இதை உருவாக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 14,000 அடி இடத்துல இருக்கும். ஓகேங்களா. அடியில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. பாஷ்மினா அப்படிங்கிறது காஷ்மீரி ஊல். ஓகேங்களா. ஸோ அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக வந்து காஷ்மீரி ஊல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அதாவது ஒரு ஆடு வகையிலேருந்து வருது. அதுக்கு பேர் வந்து கப்ரா ஹிர்கஸ் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் 12,000லேருந்து 14,000 அடியில் வாழும். அதுலேருந்து நம்ம இந்த உல்லை வந்து தயாரிக்கிறோம். ரஃபல் இஸ் ஸ்பன் அவுட் ஆஃப் மெரினோ உல் டாப்ஸ் அண்ட் இஸ் பாப்புலர் டைப் ஆஃப் ஷால். ஓகேங்களா. ஸோ ஜிஏ இண்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை கூட்ஸ் ஹேவிங் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் அ டெஃபினட் ஜியாகிரபிக்கல் டெரிட்டரி. ஓகேங்களா. அக்ரிகல்ச்சரல், நேச்சுரல் அண்ட் மேனுஃபேக்சர்ட் கூட்ஸ். ஸோ இந்த ஜிஐ டேகை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு ஜியாகிரபிக்கல் டெரிட்டரியை நோக்கி இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து காஷ்மீர் வந்து ஒரு ஜியாகிரபிக் டெரிட்டரி ஹேவிங் ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா மற்ற விஷயத்தை விட ஒரு மாதிரி தன்னிச்சையாக இருக்கணும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜிஏ சர்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் கூட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1999. ஓகேங்களா. ஸோ அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பெட்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ட்ரிப்ஸ். ஓகேங்களா. இதுவும் இம்பார்ட்டண்ட். இந்த ட்ரிப்ஸ் பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். இதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ஸ், டிசைன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ், who is the register of geographical indication. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் geographical indication registry is located at சென்னை. ஸோ வேலிடிட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு இந்த வேலிடிட்டி இருக்கணும். 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெனியூ பண்ணணும். இதுதான் வந்து ஜிஐ டேகை பற்றி நான் சொல்லியிருக்கேன். காஷ்மீரி ஷால்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் இந்த பாஷ்மினா ஷால்ஸ் அடிக்கடி வரும். பெருசாக என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துட்டு அதாவது ஷாலை கொடுத்துட்டு காஷ்மீர். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. பெருசாக வந்து ரொம்ப டீப்பாக கேட்க மாட்டாங்க. கண்டினியூஸாக நியூஸில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா டீப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் மேனேஜபிள் ஆர்பிஐ கவர்னர் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா இப்போ வந்து இருக்கக்கூடிய கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து மேனேஜ் பண்ண முடியும், சில பாலிசிஸ் மூலிமா நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் தான் இந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளிநாட்டில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து அதாவது வெளிநாட்டில் நடக்கக்கூடிய வர்த்தகம், எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் எல்லாமே இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்குள்ளே வரும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த இப்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவில் தான் வரும். ஓகேங்களா. அந்த நெகட்டிவை சரி பண்ணுறதுக்கு பாசிட்டிவாக என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி எப்போவுமே நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜீரோவாக இருக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இங்கே அதாவது என்ன நெகட்டிவாக வந்தாலும் அதை வந்து லோன் வாங்கி சரி பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ இல்லை எஃப்டிஐ அட்ராக்ட் பண்ணி சரி பண்ணிடுவோம். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து அதாவது என்ன அப்படின்னா உங்களோட என்சிஆர்டிலே கிளியராக கொடுத்துருக்காங்க பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படின்றது. இங்கே வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து விசிபிள், இன்விசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. விசிபிள் அப்படின்னா கண்ணை பார்க்க முடியாது, இன்விசிபிள் அப்படின்னா பார்க்க முடியாதது. ஸோ விசிபிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கூட்ஸ். ஓகேங்களா. ஸோ கூட்ஸ் அப்படிங்கிறது தயாரிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுவோம், இறக்குமதி பண்ணுவோம். அது க்ரூட் ஆயிலாக இருக்கலாம், காராக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம். ஸோ இதை வந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம்.
ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது இதை மட்டும் கனெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? சர்வீசஸ் வராது அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். ஸோ சர்வீசஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்விசிபிள். அடுத்து மட்டும் இல்லாமல் இன்கம்ஸ், ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, டிமாண்டு, ஸோ டிவிடெண்டு, இதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து வெளிநாட்டுக்கு கடனாக தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து நம்ம நிறைய கடன் முன்னாடி வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா அந்த வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இந்தியாவுக்கு அனுப்புகிற பணத்தை வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை டொனேஷன் அனுப்புவாங்க, இல்லை கிஃப்ட் அனுப்புவாங்க. அதெல்லாம் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே வரணும். ஸோ இந்த இன்விசிபிள் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமமாக ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு நிறைய ட்ரேட் டெஃபிசிட் இருக்கிறதுனால மொத்தமாக என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஆனால் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை நம்ம எப்படி சரி பண்ணிகிட்டு இருக்கோம்? கண்டினியூஸாக வந்து வெளியிலேருந்து என்ன வாங்குகிறோம்? கடன் வாங்குகிறோம். இந்த மாதிரி விஷயந்தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதாகிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து யூஸ் பண்ணியும் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை பற்றி. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் என்ன அப்படிங்கிறத இங்கே கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்டை வந்து ஏன் வந்து கண்டினியூஸாக நியூஸில் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வீக் ஆகிட்டே போச்சு அப்படின்னா நம்மளோட எக்கனாமிக்கு பாதிப்பு உண்டாகும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வீக் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், இங்கே வந்து தயாரிப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணுறப்போ நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து கம்மியாயிட்டே போகணும். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா ஒன்று வந்து டிப்ரிசியேஷன் ஆகுது. நம்மளோட காசு வந்து அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இம்போர்ட்டுக்கு நிறைய பே பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளோட பணம் வந்து மதிப்பிழந்ததுனால அது ஒரு காரணமாக இருக்குது. கன்சியூமர் ஸ்பெண்டிங், கேபிட்டல் இன்ஃப்ளோ, இன்ஃப்ளேஷனால் கூட இது ஆகும். எஃப்டிஐ, இந்த மாதிரி எஃபிஐ அட்ராக்ட் பண்ணாமல் போகிறப்பையும் இந்த பிரச்சனை நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இண்டிகேட்டர் ஃபார் அன் எக்கனாமி டிபெண்டிங் அப்பான் வை இட் இஸ் ரன்னிங் எ டெஃபிசிட். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் மொத்தமாக 0 பண்ணிட்டான் அப்படின்னா நல்லது கிடையாது. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன புரியணும் அப்படின்னா இதை டீல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கோல்டு, மொபைலு, எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயத்த வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து வந்து ஈஸியர் ரூல்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் என்டைட்டிஸ். ஸோ அதாவது தயாரிக்கிறவங்களுக்கு ஈஸியாக ரூல்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய வந்து தயாரிப்பாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் ஆகும். Government and RBI could also look to review debt investment limits for FPS among other measures. ஸோ இதையும் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்கேன். கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் டெஃபிசிட் அப்படின்னு படிப்பீங்க. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ப்ளஸ் ஃபிஸ்கல் டெஃபிசிட் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அதை ட்வின் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஐஎம்எஃப்லேருந்து பேக்கேஜ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அஷூரன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடாக நமக்கு புரிய ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து எக்கனாமியில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்பாங்க, மெயின்ஸில் வந்து இதோட இம்பேக்ட் கேட்பாங்க, எதனால் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒருவேளை ஸ்டாட்டிக் போர்ஷனில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்டால். ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கான 4 ஆர்டிகல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டீப்பாகவே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் நல்ல ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு இதை முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கான எடிட்டோரியல் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் பார்த்தோம் அப்படின்னா ஃபவுண்டிங் ஐடியல்ஸ் அப்படின்ட்டு இங்கே வந்து நம்மளோட பிரசிடென்ட் வந்து சில பாயிண்ட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்க்கலாம். அதாவது என்ன அப்படின்னா ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டே நடந்துச்சு. இதில் வந்து பிரசிடென்ட் அதாவது நம்மளோட அதாவது இந்த என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ரிப்பப்ளிக் டேயில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா ஃபவுண்டிங் ஐடியல்ஸ் ஆஃப் த ரிப்பப்ளிக் ஆன் த ஈவ் ஆஃப் 74th anniversary ஆஃப் த அடாப்ஷன் ஆஃப் திஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த ரிப்பப்ளிக் டே அப்படிங்கிறது 74th கான்ஸ்டியூஷன் அடாப்ட் செய்யப்பட்ட நாள். அதாவது 24 வருஷம் ஆயிருக்கு. அதில் வந்து சில ஐடியல்ஸ் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா சில வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது. அதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15th President ஆஃப் இந்தியா இஸ் எம்ப்ளமேட்டிக் டு த ரிப்பப்ளிக்ஸ் கண்டினியூ ஜெர்னி ஆஃப் டெமோக்ரஸி, ப்ளூரலிசம் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த வீக்கர் செக்ஷன். ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து டெமோக்ரஸியை வந்து நிலைநிறுத்தணும், அதாவது மக்களாட்சியை நிலைநிறுத்தணும். ப்ளூரலிசம் அப்படின்னா எல்லாரோட கல்ச்சரையும் மதிக்கணும். எம்பவர்மெண்ட் ஆஃப் த வீக்கர் செக்ஷனை நோக்கி நம்ம பாடுபடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ராட்டர்னிட்டி, டெமோக்ரஸி இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து ஓல்டு அண்ட் அதாவது என்ன எப்போவுமே என்ன அப்படின்னா மாடர்ன் மொத்தமாக வந்து சயின்டிஃபிக்காக டெக்னாலஜிக்கலாக வளர்ந்துக்கிட்டே வரும். அதுக்காக பழசை மறந்துடக்கூடாது. அதையும் சேர்த்து நம்ம
என்ன அப்படின்னா நம்ம முன்னேற்றத்தை பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து இந்த ஐடியல்ஸ் வச்சு தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டில் நிறைய லாங்குவேஜஸ் நிறைய வந்து கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம எப்போவுமே ஒற்றுமையாக இருக்கணும். அதை சொல்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா எசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் கேன் பி ஆர்கியூட் தட் த ரிப்பப்ளிக் இஸ் கண்டினியூஸ்லி இன் ஃபார்மேஷன் ஆஸ் தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் எமர்ஜ். ஸோ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் என்ன அப்படின்னா ரிப்பப்ளிக் வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் அண்ட் டிப்ளிகேட்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஏழ்மைத்தனமும் அடுத்து வந்து நம்மள ஒடுக்கிற தன்மையும் வந்து பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கு. ஸோ இதை இந்தியா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் ப்ராக்ரஸ் கொண்டு வரணும். ஓகேங்களா? அடுத்து வந்து நிறைய பிரச்சனைகளும் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே சரி பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரிப்பப்ளிக் டேவுக்கான அர்த்தத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு ஃபைனலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா சில ஃபிலாசபிக்கலாக பேசியிருக்காங்க. பட் இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா நம்ம எஸ்ஏஸில் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். காஷ்மீர்ஸ் பாஷ்மினா ஷால்ஸ் கெட் நியூ ஏஜ் ஃப்ரெஞ்ச் டச் இன்டெலெக்சுவல் கிரைசிஸ் இன் எக்கனாமிக் பாலிசிஸ் அப்படின்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. இதை பற்றி நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், அதாவது என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து டாவோஸ் அண்ட் டெல்லி, அதாவது ரீசெண்டாக வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பேசின சேர்மன் ஆஃப் டாடா சன்ஸோட சேர்மன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு அதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா க்ரோத், அதாவது வளர்ச்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதே வந்து ஒரு டெல்லியில் வந்து ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா ஒரு 150 பெக்கர்ஸ், அதாவது இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அது எதுக்காக அப்படின்னா G20 வந்து நடக்க போகுது, G20 ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு இதை கிளியர் பண்ணியிருக்காங்க அந்த சிட்டிலேருந்து ஒரு 150 பேரை. ஓகேங்களா? ஸோ ஒரு சைடில் பார்த்தோம் அப்படின்னா பணக்காரரை பற்றியும், இன்னொரு சைடில் வந்து மொத்தமாக பணம் இல்லாதவங்களை பற்றியும் பேசியிருக்கு. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம growth வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அங்கே இருக்கிற முன்னா அப்படிங்கிறவர் வந்து அந்த இடத்துல தான் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணி விட்டு அவர் எங்கே போவார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா ஜாப் டிமாண்ட், எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபார்மாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதாவது நம்மளோட வளர்ச்சி வந்து பெருசாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எல்லா ஆட்சியிலும் வந்து இது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாவோஸ் வந்து ஒரு மெகாஃபோன் மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதில் பாருங்க, அதாவது என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வந்து வளர்ச்சி கிடையாது. எதனால அப்படின்னா டெக்னாலஜி தேவைப்படுது. இப்போ நிறைய விளைச்சல் பண்ணணும். அதுக்கு வந்து மக்கள் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அர்பனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து விவசாயத்தை விட்டே வெளியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது இந்த டைம்ல வந்து சில விஷயத்துல growth பண்ணாலும் ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை உண்டாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அடுத்து வந்து இன்ஃபார்மல் செக்டர் நம்ம இந்தியாவில் பெருசா இருக்கு, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்டர்பிரைஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஃபார்மல் செக்டர் இஸ் ஆல்சோ பிகமிங் இன்ஃபார்மல். ஸோ ஃபார்மல் செக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸை சொல்கிறான், சேலரி வரக்கூடியது, இந்த மாதிரி விஷயத்த வந்து ஃபார்மல் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃபார்மல் செக்டாரும் இப்போ இன்ஃபார்மலாக வந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, கிக் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ கிக் ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ட்ராக்சுவலாக எடுத்து அது அந்த கிக் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதனால எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் வந்து எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கோப்பாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸில் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபார்மல் செக்டார் வந்து பெருசாக வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதில்ல. எத்தனையோ லட்சம் பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம். பட் இருந்தாலும் கிடைக்கிறது என்னமோ கொஞ்சம் பேருக்கு தான். ஓகேங்களா? ஸோ அது அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெருசாக வந்து பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரியாலிட்டி இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்ம்ஸ் அஸ் கேர் கிவர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இன் அதர் ஃபார்ம்ஸ் அஸ் வெல் அஸ் முனிசிபல். அதாவது என்ன அப்படின்னா இந்த மக்கள் வந்து கண்டினியூஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து இப்போ வந்து வேலை வாய்ப்பை வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே பாருங்க, நம்ம ஜிடிபியில் வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ உமன். ஓகேங்களா? ஸோ வீட்டில் வந்து வீட்டிலே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணக்கூடிய சர்வீஸை வந்து கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து உமனை வந்து ஃபார்மல் எக்கனாமிக்கு கொண்டு வரணும்,
ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கு வந்து என்ன தேவைப்படுது, வேலை வாய்ப்பு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த விஷயம்லாம் வந்து கண்டினியூஸாக நடக்காமல் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இது எதனால் அப்படின்னா, ஜிடிபியில் நம்ம வெறும் க்ரோத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. டெவலப்மெண்ட் க்ரோத் அப்படின்னா வெறும் காசு, அதாவது மேனுஃபேக்சரிங், வெறும் காசு மைண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதை தவிர்த்து நிறைய வந்து சோஷியல் இம்பேக்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கணக்கு பண்ணால் மட்டும்தான் நம்ம நாட்டில் வந்து பெரிய வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது எக்கனாமிக்ஸ், நேச்சுரல் அண்ட் சோஷியல் ஹோஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஸோ எதனால் அப்படின்னா, இப்போ வந்து நேச்சுரல் ரிசோர்ஸஸை அழிச்சு தான் பெருசாக வந்து நம்ம க்ரோத்துக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த க்ரோத்துக்கு நம்ம அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் வந்து நிறைய ஃபாரஸ்ட்டை அழிச்சு தான் என்ன பண்ணுறோம், மைனிங் பண்ணுறோம். நிறைய ஃபாரஸ்ட்டை அழிச்சு தான் என்ன பண்ணுறோம், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு இந்த மாதிரி கட்டுறோம். இப்போவும் பார்த்தோம் ஜோஷிமத்தில் வந்து டப்போவான் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு மரங்களை அழிச்சு இதை உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால அங்கே வந்து ஏற்படுற இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஜிடிபியோட க்ரோத்துக்காக நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை கொண்டுட்ருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது சில எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியூமன் ஒர்க் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர் கமாடிட்டிஸ் ஃபார் ப்ரொடியூசிங் வேல்யூ ஃபார் இன்வெஸ்டர்ஸ் இன் கேபிட்டல் என்டர்பிரைஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாம் வந்து பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு தான் காசு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு பூர்ண ஸ்வராஜை அட்டைன் பண்ணணும். அதாவது சோஷியல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஃப்ரீடம்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரே வகையான பணம் போய் சேரணும். ஓகேங்களா? ஒரு செக்ஷனுக்கு மட்டும் நிறைய பணம், இன்னொரு செக்ஷனுக்கு எதுவுமே இல்லாமல் போகுது, பிரச்சனை உண்டாக்குது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த க்ரீன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து G20 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதா இந்த எடிட்டோரியலில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான எடிட்டோரியல், கிளியராக படித்து வச்சுக்கோங்க. இதில் இருக்க பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எஸ்ஏலையும் கிளியராக யூஸ் பண்ணலாம். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ளே போயிடலாம். அடுத்த எடிட்டோரியல்ஸ். இந்தியாஸ் கிரவுண்ட் வாட்டர் கவர்னன்ஸ் இஸ் இன் பெட்டர் ஷேப். ஸோ கிரவுண்ட் வாட்டர் கவர்னன்ஸ் அப்படின்னா நிலத்தடி நீரை கண்காணிக்கிறதுல வந்து நம்ம இந்தியா வந்து பெட்டர் ஷேப்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸோடு சொல்லியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 18% ஆஃப் வேர்ல்ட் பாப்புலேஷன் வந்து 2.4% ஆஃப் டோட்டல் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா வந்து ஆக்கியபை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4% ஆஃப் டோட்டல் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸில் 4% நம்ம தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தான் வந்து இந்த நிலத்தடி நீரை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு காரணம் அப்படின்னு பார்க்குறப்போ பாப்புலேஷன். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹைட்ரோ ஜியாலஜிக்கல் செட்டிங்ஸ். ஸோ அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நிலத்தடி நீரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 80% ஆஃப் த கண்ட்ரிஸ் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் 2/3 ஆஃப் இட்ஸ் இரிகேஷன் நீட்ஸ். ஸோ எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்மளோட செட்டிங் தான் நல்லா இருக்குது. கிரவுண்ட் வாட்டர் பேக் போனாக இருக்குது, அப்படியே அது முதுகெலும்பாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கிரவுண்ட் வாட்டர் மேக்கிங் த இன்விசிபிள் விசிபிள் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் கிவன் டு த ரிசோர்ஸ் அக்ராஸ் த குளோப். ஸோ அதாவது இதுக்கான நிலத்தடி நீர் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரீசெண்டாக வந்து நடந்த UN வேர்ல்டு வாட்டர் டேல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சஸ்டைனபிள் கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து ஸ்டேட் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸோட கொலாபரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிலோ 70% எக்ஸ்ட்ராக்ஷனை வந்து 70% கீழே கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் வாட்டர் லெவல் ரெக்கார்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து வந்து பீரியாடிக் மானிட்டரிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜல் சக்தி மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு ஒரு தனி மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் தனியாக இருந்துச்சு, ரிவர் டெவலப்மெண்ட் தனியாக இருந்துச்சு, கங்கா ரெஜுனேஷன் அண்ட் இது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தனித்தனியாக இருந்த மினிஸ்ட்ரி எல்லாமே ஒன்றா கொண்டு வந்திருக்கோம். இதில் ஜல் சக்தி அபியான் வந்து லான்ச் பண்ணோம். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து மக்களோட பார்ட்டிசிபேஷனும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு அபியானை வந்து என்ன அப்படின்னா லான்ச் பண்ணோம். அடுத்து வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சும் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து அடல் புஜல் யோஜனா மூலியமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து என்விசேஜஸ், அதாவது என்ன அப்படின்னா மேப் பண்ணி எங்கெல்லாம் வந்து நிலத்தடி நீர் இருக்குது அப்படிங்கிறத சயின்டிஃபிக்கலாக நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஹெலிபான் பேஸ்டு சர்வே. ஸோ ஹெலிகாப்டரை வச்சு சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாருங்கள், டெக்னாலஜிக்கலாக எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் தேர் ஆர் அரௌண்ட் 65
65,000 monitoring stations in India, which includes 7,885 automated station இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து நிலத்தடி நீர் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து கிரவுண்ட் வாட்டர் அசஸ்மெண்ட்லாம் அதாவது 5 மாசத்துக்குள்ளேயே நம்ம பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் மேல நம்ம எஃபர்ட் போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவாவே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ லேட்டர் அசஸ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 3% ரிடக்ஷன் ஆயிருக்கு. இந்த மாரி கிரவுண்ட் வாட்டர வந்து அதிகமா யூஸ் பண்றத வந்து கம்மி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அடுத்த பாயிண்ட்டு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் கிரவுண்ட் வாட்டர் கைட்லைன்ஸ் 2020ல வந்து காம்ப்ரிஹென்சிவ் கிரவுண்ட் வாட்டர் கைட்லைன்ஸ் தான் இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா, அடிக்குவேட் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் டு மேனேஜ் ஆந்த்ரோபோஜெனிக் ப்ரெஷர். ஸோ அதாவது கரெக்டாக வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம், அதாவது இந்த மாதிரி மழை நீர் சேமிப்பு திட்டத்தை வச்சு ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கிரவுண்ட் வாட்டர் அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஜல்ஜீவன் மிஷனோட மோட்டோவை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டிஸ், அதாவது மக்களும் வந்து இந்த நிலத்தடி நீருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், அவங்களும் சேமித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை காப்பாற்றணும். இது வெறும் கவர்மெண்ட் மட்டும் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது, எல்லா மக்களும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறது. கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸை வந்து பெருசாக கம்மி பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணாமல் போனோம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் வாட்டர் மொத்தமே அழிஞ்சு போய் தண்ணி பற்றாக்குறை ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு, அது இன்னுமே அதிகமாகிடும் அப்படிங்கிறத ஃபைனலாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த எடிட்டோரியலில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. இது 2 எடிட்டோரியலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், நன்றி, வணக்கம்.